ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே சும்மாவே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே முக்கியமான தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே கதையில் முக்கியம் தான். ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 8. ஒட்டாமையாண்ட அந்த பயந்தாங்குழி ரெமனனை நம்ம ஹீரோ மீட் பண்ணதுனால செல்வர்க்கி நிறையவே ஃபில் ஆயிருக்கு. ஃபில் ஆனா வேற ஹோஸ்ட் தேடி போயிரும் செட்ஸ் சொன்னது நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இன்னொரு டைம் லைன்ல மொத்தமா 15 பேர் இருக்காங்க. அண்ட் இது 3வது நாள். இந்த 15 பேர்ல மொத்தம் 4 பேர் கினோஷியாவா இருக்காங்க. காமட் கோல்டு ஸ்லீப்க்கு போறா, ஸ்டெல்லா வார் பண்ணும்போது அட்டாக் பண்ணப்படுறா, அடுத்த நாள் ஷீக்கிமிச்சி, அப்புறம் ஜானஸ் வார் பண்ணும்போது இறந்துருந்தான். இப்ப 11 பேர் இருக்காங்க. யார் காட் டியூட்டில இருக்காங்களோ அவங்க ஹியூமன் நம்ம அட்லீஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்டா. லோவான் பிளானட்ல ஷிப் இருக்கும்போது குக்குரோஷ்காவோ ரெமனனும் வந்து ஷிப்பை விட்டு இறங்கல. ஸோ இவங்க கண்டிப்பா கினோஷியாவில் அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க காட் டியூட்டியில் இருக்காங்க. இன்ஜினியர், டாக்டர், கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இப்போ புது கேட்டகரி தான் இந்த காட் டியூட்டி. இவங்களுக்கு பவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக ஹியூமன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த 11 பேரில் 4 கினோஷியா இருக்கு. அதில் 2 பேர் ஹியூமன் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு யோரிக்கோ சொல்றா. நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சிற்பி வந்து நிற்கிறேன். செட்ஸ் ஒரு கினோஷியா நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சிற்பி சொல்றேன். டாக்டர் கிட்ட கேட்டா ராக்கியா வந்துட்டு ஷீக்கிமிச்சா ஒரு ஹியூமன் தான், நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஷீக்கிமிச்சா ஒரு கினோஷியா அப்படின்னு சொல்லி ஜின்னா வந்து சொல்றாருன்னு 4 பேர் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அதில் 2 பேர் வந்துட்டு கண்டிப்பாக கினோஷியா தான். பட் கோல்டு ஸ்லீப்புக்குள்ளே போன அந்த ஷீக்கிமிச்சி அவன் ஹியூமனா கினோஷியாவான்னு தெரியலையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிற்பி ஷீக்கிமிச்சி 2 பேருமே இன்ஜினியர் தான். பட் உண்மையிலேயே சிற்பி இன்ஜினியராக இருந்தா அவன் சொன்னது கரெக்ட். பட் அவன் கினோஷியாவா இருந்தா அவன் சொன்னதை நம்ப முடியாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தோஷ்கா கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க. அவ எனக்கு சந்தேகமா இருக்கிறது ஷாமிங்க அப்படின்னு கை காமிக்கிறா. கண்டிப்பா அது நான் கிடையாது அப்படின்னு ஷாமிங் சொல்றான். ஹியூமன்ஸோட கட் ஃபீலிங் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செட்ஸோ சொல்றேன். ஷாமிங்க ஓட் பண்ணி எல்லாரும் கோல்டு ஸ்லீப்புக்குள்ள இப்ப அனுப்பிவிட்டாங்க. வாய் பேசினதுனால எல்லாரும் உனக்கு ஓட் பண்ணிட்டாங்கன்னு எஸ்கியூ அவனை கலாய்க்கிறா. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா நான் ஹியூமன் தான், எனக்கு வர வழி தெரியல, எல்லாரும் எனக்காக ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், கண்டிப்பா நான் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்கமோ கொக்ரோஷ்கா எந்த ப்ரூஃபோ இல்லாம தான் சொன்னான். ஸோ இவனை கோல்டு ஸ்லீப்ல போட வேணான்னு ராக்கி யோசிச்சுட்டு இருந்தா. முட்டாளுங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுங்கன்னு யோரிக்கோ கிளம்பியிருந்தா. கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போகாம அவன் தப்பிச்சிருந்தான். இது கண்டிப்பா ப்ராப்ளத்துல தான் முடியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஓட் போடுறவங்களும் கெஞ்சினாங்கன்னா இந்த ஓட்டிங்கும் மீட்டிங்குமே அர்த்தம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி செட்ஸோ வருத்தப்படுற. 2 பேரும் லோ பண்ணுவோம், எந்த கவலையும் இல்லைல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நமக்கு ஒரு நெக்ஸ்ட் டைம் இருக்குங்கிறதுக்காக இந்த டைம்ல இருக்கிறவங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்க கூடாதுல்லன்னு செட்ஸோ கேட்கவோ என்ன மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்றேன். செட்ஸோ சொன்னதோ கரெக்ட் தான். மற்றவங்க இந்த டைம்ல இல்ல ஹாப்பியான ஒரு எண்டிங் அடையணும், அதுக்காக நான் போராடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ரெம்னன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசுறதுக்கு வந்திருக்கா. அவ கூடவே என்ன இருக்க சொன்னா, ஏன்னா நாங்க காட் டியூட்டில இருந்தோம்ல. ஆனா அப்படின்னு சொல்லி ரெம்னன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். குக்குரோஷ்கா நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, அவளை பார்த்து ஏன் பயப்படுறா நம்ம ஹீரோ கேட்டா. அவளோட அந்த கண்கள் அவ என்ன பாக்குற அந்த விதம் அப்படின்னு ரெம்னன் பயந்துட்டு இருக்கான். உடனே கிட்ட சைன் லாங்குவேஜ்ல குக்குரோஷ்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. குக்குரோஷ்காக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், அவ சூப்பரா காமெடி பண்றான்னு ஒட்டமை சரி. குக்குரோஷ்கா ரெம்னனோட கையை போய் பிடிக்கிறா. அவன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். குக்குரோஷ்கா வழக்கம் போல அந்த ஃப்ளவர் ஃபீல்டு தான் அந்த ஹாலோகிராம்ல கிரியேட் பண்ணி அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ரெம்னனுக்கு அந்த ஃப்ளவர் கிரீடத்தை மாட்டி விடுறா. பட் ரெம்னனோட கண்ணுக்கு அது ஒரு முள் கிரீடமா தெரியுது. அப்படியே பயந்தமா அதை கீழே போட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். தலையில இருந்து ரத்தமா வர்ற மாதிரி அவனுக்கு தோணுது. கிட்ட வராது ரெம்னன் கதறி அளவு டக்குனு ஹாலோகிராம் ஆஃப் பண்றாங்க. அந்த திங் பார்க்க உனக்கு ஹியூமன் மாதிரியா தெரியுதுன்னு யோரிக்கோ வந்து கேட்கறா. குக்குரோஷ்கா கினோஷியா கிடையாது, ஆனா அவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அழகா பார்க்காத, உண்மையா பாரு அப்படின்னு யோரிக்கோ சொல்லிட்டு போறா. குக்குரோஷ்கா கண்டிப்பா அந்த டைம்லைன்ல ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இந்த தடவை வார் நடக்கும்போது யோரிக்கோ இறந்து போயிருந்தா. ஏஞ்சல் அவளை ப்ரொடெக்ட் பண்ணல, கார்டியன் ஏஞ்சல் யூஸ்லெஸ் பா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஸ்டெல்லா, ஜானஸ், யோரிக்கோ இவங்கெல்லாம் அப்ப கண்டிப்பா ஹியூமன்ஸ் தான். காட் டியூட்டில இருந்த 2 பேரும் ஹியூமன் தான். இப்போ கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போனவங்க ஹியூமனா இல்லையான்னு யோசிக்கும் போது சிற்பி இன்ஜினியர்னு ரிப்போர்ட் பண்ண போகவும் ஃபர்ஸ்ட் சிற்பியை நம்ம கோல்டு ஸ்லீப்ல போட்டுடலாம் ராக்கியா சொல்றான். ஷீக்கிமிச்சி தான் உண்மையிலேயே இன்ஜினியர்னு வச்சுக்கிடுவான். அவனை ஆல்ரெடி கோல்டு ஸ்லீப்ல போட்டோம். அண்ட் இந்த கினோஷியா பேஜை கேட்டா இன்னும் பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். இவன் ஹியூமனா இருந்தாலும் இவனை போடுறது நல்லது அப்படின்னு ராக்கியா சொல்லுவான். ஆமா, கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகாம இருக்கும். எஸ்கியூவா அதுக்கு சப்போர்ட் பண்றான். ரியல் இன்ஜினியரா இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சிற்பியால இந்த மீட்டிங்கே மேனிபுலேட் பண்ண முடியும். கினோஷியாவா இருந்தா கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாரும் ஷிற்பிக்கே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே ஷிற்பி வந்துட்டு நேற்று ஷாமிங் பண்ண மாதிரியே தான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், அந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்களா அப்படின்னு கேட்குறான். குக்குரோஷ்கா வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணிட்டா நம்ம ஷிப்பையும் காப்பாத்தலாம், எல்லாரும் சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டமே தான் குக்குரோஷ்காக்கு பதில் பேசிட்டு இருக்கா. எல்லாரையும் கோல்டு ஸ்லீப்ல போட்டுறலாம். கார்டு டியூட்டில இருந்த நாங்க 2 பேரும் ஹியூமன்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஷிப்பை நாங்க சேஃபா டிராவல் பண்ணி கொண்டு போறோம்னு சொல்லுவோம். ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். ஷிப்பும் சேஃபா இருப்போம், நம்ம எல்லாரும் கோல்டு ஸ்லீப்ல இருந்தாலும் கினோஷியாவையும் சேர்த்து கோல்டு ஸ்லீப்ல போட்டுறலாம்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்னு ரெமனன் பயப்படுறான். ஏன்னா எல்லாரும் கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போயிட்டா ரெமனன் குக்குரோஷ்கா கூட தனியா இருக்கணும். சரி
எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருவோம். இதை தவிர்த்து வேற யார்கிட்டயாச்சும் பெஸ்ட் பிளான் இருக்கா அப்படின்னு ஷாமிங் கேட்கறான். ப்ளீஸ் நீ இதுக்கு ஒத்துக்கோயா, ஏன்னா நீ தான் இங்க இருக்கிற ஒரு ஹியூமன் செட்ஸோ கேட்கறா. ஷாமிங்கை மட்டும் விட்டுருக்கோ, ஸோ மற்றவங்களையும் விட சொல்லி தான் மற்றவங்க ஓட் பண்ணும்போது கேட்பாங்கன்னு சொல்லணும். சரின்னு போய் எல்லாரும் கோல்டு ஸ்லீப்குள்ள போறதுக்கு ஒத்துக்கிடுதாங்க. இதை விட ஒரு பீஸ்ஃபுல்லான சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு செட்ஸோ சொல்றான். திரும்ப திரும்ப லோப் பண்ணதா போறோம், நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்ஸோ கிளம்புறா. இப்போ அப்படியே இந்த எபிசோட முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் லோப் பண்ணல. ஒரு சீக்கிரம் எதிரி என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரெமனன் வந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அவன் கோல்டு ஸ்லீப்ல இருந்து எடுத்துட்டான். பார்த்தா கோல்டு ஸ்லீப்குள்ள போனா எல்லாரும் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் இருக்காங்க. அவன் வந்துட்டான். ரெமனன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். குக்குரோஸ்கா அப்படியே ஒரு பைப் எடுத்துட்டு மான்ஸ்டர் மாதிரி வந்துட்டு இருக்கா. செட்ஸுவா நம்ம ஹீரோ எழுப்பலாம் ட்ரை பண்றான். குக்குரோஸ்கா பைப் எடுத்து ஒரு அடி அடிக்கிறா. ஸ்லீப்ல இருந்த டாக்கியா வெளியே வந்து செத்து போய் விளையாடு. கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கா. எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படின்ட்டு லெவி ஆஃப் ஆகுது. லெவியவா அவ டெஸ்ட்ராய் பண்ணிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவங்களோட பாடி ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கினோஷியா இல்ல, அப்புறம் அவ அதை பண்ணணும். நம்ம ஹீரோ பயந்து ஓடிட்டு இருந்தா. இப்ப ஜின்னா வந்துட்டு தெரியுது. தேவான் பிளானட்க்கு எஸ்வாஸ் சிக்னல் அனுப்பலாம், பட் ஆனா லெவி ஆஃப் ஆயிடுச்சு. டோரை என்னால ஓபன் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்லுவா. ஜின்னா எப்படியாச்சும் மேல் மாடிக்கு ஓடிரு, அவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சு சோட்ட போடுறதுக்குள்ள குக்குருஸ்கா கதவை ஓபன் பண்ணிட்டு இருக்கா. ஜின்னாவோ இறந்தவா பாடி இப்ப ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு. செட்ஸோ ஜின்னா எஸ்கோ எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ கடைசியில் நம்ம ஹீரோ ரெமனனை கண்டுபிடிக்கிறான். ஸ்பேஸ் பாடில் ஏறி இவங்க 2 பேர் மட்டும் தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. கோல்டு ஸ்லீப்குள்ள போட்டதுக்கு அப்புறம் குக்குருஷ்கா தான் இப்படி பண்ணான்னு சொல்லவோ, குக்குருஷ்கா ஹியூமன் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாருமே என்ன ஒரு பெட் அனிமல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. குக்குருஷ்காவோட கண்ணிலையும் நான் அதை தான் பார்த்ததுனால எனக்கு நரகமா இருக்கும். ஒரு காலரை என் கழுத்துல போட்டு தான் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓடி வந்ததே அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க தான். நான் எங்க போனாலும் அவ என்ன விடாம துரத்தி வந்துட்டு இருக்கேன். திரும்பவும் பெட்டா வச்சு விளையாட நினைக்கிறேன் அப்படின்னு ரெமனன் சொல்லவோ, யாரு குக்குருஷ்காவா அவனை பெட்டா வச்சிருந்தா நம்ம ஹீரோ கேட்டா இல்ல, பட் அவங்க எல்லாருமே ஒண்ணுதான், அவங்க கண்ணை பார்த்தா எனக்கு தெரியும். பயந்துட்டு இருக்கான். இப்ப ஸ்பேஸ் பாடு இந்த ஷிப்பை விட்டு வெளியே லான்ச் ஆக போகுது. இன்னும் பார்த்தா லான்ச் ஆக வேண்டியது ஸ்டாப் ஆகுது. அந்த ஸ்டீல் பைப்பை வச்சு இந்த பாறையை உடச்சுக்கிட்டு குக்குருஷ்கா வர. ரெமனன் சொன்ன மாதிரியே தான் இவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. நம்ம ஹீரோ இறந்து போய் இப்ப டைம் லோப் பண்றான். லோப் பண்ணிட்டுனா என்ன இது ஏதோ வித்தியாசமா தெரியுது. நம்ம ஹீரோ பார்த்தா கினோஷியா வேர்ல்டுக்கு ஒன்னு வெல்கம் பண்றேன்னு காமெண்ட் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ குக்குரோஷ்கா வந்துட்டு கினோஷியாவால அஃபெக்ட் பண்ண முடியல. அவ கண்டிப்பா ஹியூமன் தான், பட் கினோஷியாவா இருந்தா கூட ஒருத்தர் தான் கொலை பண்ணுவாங்க. குக்குரோஷ்கா எல்லாரையுமே கொலை பண்ணிட்டா. அமைதியா பேச முடியாம கியூட்டா இருந்த ஒரு பொண்ணா இருந்தவா இப்படி ஒரு மான்ஸ்டராங்கிற லெவலுக்கு தான் இருந்துச்சு. இப்ப காமெண்ட் புதுசா வெல்கம் டு கினோஷியா வேர்ல்டுன்னு கினோஷியாவா நிக்கிறா. என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.